தேவையானது அதை பத்தி பேசியிருக்கீங்க போது. ஏன்னா கொஞ்சம் பேர்ட்ட தான் இருக்கு, கொஞ்சம் பேர்ட்ட இல்ல. கொஞ்சம் பேர் முயற்சி எடுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் முயற்சி எடுக்கிறதுனால கிடைக்குது. அப்படின்னா அந்த முயற்சி, நான் கம்பெனியில ஒர்க் பண்ணும் போதே இப்ப சார் சொன்னது பாத்தீங்கன்னா, ஒரு திறமைகள் இருக்கணும், கஞ்சத்தனம் இருக்கணும், சேமிக்கணும், சொத்து வாரிசு வர்றது, முதலீடு அப்படின்னு பாயிண்ட். அதை தவிர கடைசியில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்றது, தொழில் தொடங்குறது அப்படின்னு நிறைய பாயிண்ட் கொடுத்தாங்க. அதாவது எது ஒண்ணுலயாவது நுழைஞ்சிருப்பா. சொல்றது சாதாரணமா சொன்ன மாதிரி தான் இருக்கும், அசாதாரணமான விஷயங்கள். அந்த கொடுத்த ஒரு பாயிண்ட்டும் அவ்வளவு வேல்யூபிள். நம்ம தொட்டிருக்கோமா, நம்ம தொடலையா, தொடலைன்னா தொடணும். அந்த ஏரியாக்குள்ள நுழையணுங்கிற அந்த ஆர்வத்தை நம்ம வளர்த்துக்கணுங்கிறது தான். இந்த இன்ஃபர்மேஷனுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா சேஃப் ஜோன், பினான்சியல் ஃப்ரீடம், ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் இங்க பாக்குறேன். சேஃப் ரொம்ப முக்கியமானது. வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி, திடீர்னு நாளைக்கு வேலை போனா என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை. அப்படியே பார்ப்பையா, பண்ணிக்கிட்டே இருப்பையா. அப்படிங்கும் போது ஆல்டர்னேட்டிவ் ஹாவ் ஹை இம்பாக்ட். எல்லா இடத்துலயும் ஆல்டர்னேட்டிவ் தேவை. வீட்டுக்காரம்மா, பிள்ளைங்க, இந்த உறவுகள் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் தேவையில்லை. ஆனா மற்ற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலையும் தண்ணி டம்ளர் இருந்தா கூட 2வது டம்ளர் வேணும். ஒரு டம்ளர் வேற யாராவது எடுத்துட்டாங்க, இல்ல காப்பி குடிச்சிட்டோம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ்ங்க அது நிறைய விஷயத்த யோசிக்க வச்சுது. இதுல என்னன்னா, நான் இவர் சொன்னது மாதிரி நான் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் ஒரு 25 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம பயன்படுத்துறோம். சின்ன ரூல் என்னன்னா, 4 பேர் சொல்லுவோம். பயன்படுத்தினால் பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும். இதை நான் கண்டுபிடிச்சது, நான் ரிசர்ச் பண்ணி நான் கான்செப்டா உருவாக்குனது. பயன்படுத்தினால் பலன் கிடைக்கும். பலன் மற்றவர்கள் கிடைக்க செய்தால் பணம் கிடைக்கும். பணம் கிடைத்தால் பலம் அடைகிறோம். மற்றவர்களுக்கு படிக்க செய்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, 4 பே, இந்த கிளாஸ்ல 4 பே போடுவேன். ஏன் தெரியுமா ஏன் அப்படிமே. அப்படிங்கும் போது இந்த 4 பேவை அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ அப்படிங்கும் போது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எடுத்து நமக்கு தேவையான இப்போ ஹேர் ஆயில் எப்படி வச்சுக்கணும் சார், இந்த மயிரை வளர்க்கறதுக்கு எனக்கு 1 ரூபா கூட செலவு பண்ணது இல்லை பாஸ்ட் 25 இயர்ஸ். பல்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 1 ரூபா கூட செலவு பண்ணதில்லை. இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா, எல்லாம் மக்கள் காசு, மக்கள் தந்த காசு. பிசினஸ்ன்னு நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா, என்ன நான் சேஃப்கார்ட் பண்ற மாதிரி எல்லாரையும் சேஃப்கார்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட அதை விதைச்சோனாலே போதும். அதான் நெட்வொர்க். நெட்வொர்க்குங்கிறது என்னன்னா, நான் சொல்றத அவங்க கேட்கணும். இல்ல, அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, எனக்கு என்னோட கான்செப்ட் என்னன்னா, வீடு தான் கடை, கடை தான் வீடு. இது என்னோட கான்செப்ட். நான் பிசினஸுக்குன்னு தனியா இடம் எல்லாம் போட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன், கரண்ட் பில் கிடையாது. கடை எப்ப திறந்திருக்கும், எப்பொழுதுமே திறந்திருக்கும். எப்ப மூடி இருக்கும், எப்பொழுதுமே மூடி இருக்கும். அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்தாங்கன்னா பொருள் எடுத்து கொடுப்பாங்க. நேத்திக்கு நாமக்கலுக்கு இங்க இருந்து ப்ராடக்ட் அனுப்புறேன் அப்படின்னா, அது மாதிரி 25 வருஷம் 30,000 ரூபாய்க்கு ஸ்டாக்க வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் ரொட்டேஷன் பண்ணி 5,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறோம். டீம்ல 1 லட்சம் பேர் பண்றதுங்கிறத 25 வருஷமா ஆயுர்வேதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறது ஒரு பார்ட். 2வது, செலவில்லாமல் செலவு செய்வது எப்படி, செலவில்லாமல் செலவு செய்வது எப்படி, செலவில்லாமல் வருமானம் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்குறேன். எல்லா இடத்துலயும் நமக்கு பணம் வேணுங்கிறோம். ஆனா இந்த விஷயங்கள்லாம் திருப்பி அசை போட வச்சிங்களே தெய்வமே, ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு பிரின்சிபாலா இருந்துகிட்டு அங்க நான் நெட்வொர்க்கிங் பண்றேன். எனக்கு அந்த கேமரா வச்சு சொன்னீங்க பாருங்க சார், கேமரா ஃப்ரீ, பிலிம் தான் நம்ம காசு, அதுல ஒரு பிசினஸ் பார்த்தேன் அப்படின்னு. எல்லா இடத்துலயும் பிசினஸ் இருக்குங்க, பணம் இருக்குங்க. பாக்குற தன்மையை, தீட்சையை மட்டும் வளர்த்துக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லைன்னு சொல்றோமே, இந்த இல்லைங்கிறத முதல்ல தூக்கி போடணும். உலகத்துல சுபிட்சம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனாலதான் சொல்லுவோம், சின்ன ரூல். நான் ஒரு அப்ளிகேஷனை கொண்டு 1,30,000 பேர்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கேன். அதுல என்னன்னா, பணக்காரங்களை செலவு பண்ண சொல்றோம், ஏழை எடுத்துக்க சொல்றோம், சின்ன வியாபாரி ஜெயிக்க சொல்றோம். இது மாதிரி சில விஷயங்களை இன்னைக்கு ரிச் பீப்புள் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உண்டான ஸ்தலத்தை மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம தள்ளிடணும்னா, அவங்க நமக்காக வேலை செய்வாங்க. அவங்க செலவு பண்ண அவங்களுக்கு பெனிஃபிட், நமக்கான பெனிஃபிட்டா எடுத்து போகும்போது. அதனால அதை தவிர ஒரு ரீசெண்டா ஒரு சின்ன விஷயம் போகும்போது, இந்த ப்ராப்ளம் எப்படி சொல்யூஷன் கொடுக்குறோம்ன்றத சொன்னார். லேபர் ஆபீஸ் போனேன். லேபர் ஆபீஸ்ல இந்த பிரின்சிபால்னு சொன்னதுனால அந்த லிங்க் வந்தது எனக்கு. அவரு ரிட்டையர் ஆகி வெளியில வரும்போது அவருக்கு 1,20,000 ரூபாய் பெனிஃபிட்டா. அத ஒரு 8 வருஷமா தரல. எங்க அந்த மேனேஜ்மெண்ட் தரலன்னு சொல்லிட்டு, அந்த மேனேஜ்மெண்ட் ஆபீஸ் திருச்சியில இருக்கா என்னன்னு தெரியல, அதனால இங்க வந்தாரு. மெட்ராஸ்ல இருக்காரு அவரு. மெட்ராஸ்ல இருந்து 18 இயர் வந்துகிட்டே இருக்காராம். இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு வசூல்? 5,000 ஆனாலும் 6,000 வசூல். எப்படி சார் எனக்கு தர வேண்டியது தராம இருப்பாங்க?
1,00,000 வாங்குறதுக்கு நான் எவ்வளவு ஆனாலும் செலவு பண்ணுவேன் சார். சில விஷயங்கள்லாம் எதோட எதுக்காக எப்படி போராடணுமா வேண்டாமா அப்படியே அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் எல்லாம் நிறைய கொந்தளிச்சு வரும்போது இஷ்யூ யார் ஹேண்டில் பண்ணுவா, யார் சமாதானம் பண்ணுவான்னு போறோம். இல்ல ஆரம்பத்திலேயே விளையும் பயிர் முறையிலே தெரியும் சொல்லுவாங்க பாருங்க. விளையும் பயிர் முறையிலே தெரியும்னா பிரச்சனைக்கு அதே ரூல் தான். பிரச்சனைங்கிறது ஆரம்பிக்கும் போதே தெளிவா எடுத்து வச்சுட்டேன்னா இதுக்காக இவ்வளவு அமௌண்ட்னு வச்சுக்கிட்டோம்னா எங்க எந்த பிரச்சனையும் தேவையில்லை. இதை நமக்கு சேஃப் கார்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பான், மீடியேட்டர் வருவான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம புத்தி தான் மீடியேட்டர். ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்யூஷனா டிராவல் ஆகணும். அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தரும் நல்ல டாபிக்கை பத்தி நீங்க பேசிருக்கீங்க. தேவை அறிந்து செயல்படுதல், டூரு பிளானு எக்ஸிகியூஷன் தலைமை பண்பு, 4 டூரு பிளானு எக்ஸிகியூஷன் தலைமை பண்பு எடுத்து பாருங்க. ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து பேசிட்டு சொல்றாரு, சார் நான் ஒரு டூர் சனீஸ்வரன் கோயில் எல்லாம் கூட்டு போறதுக்கு டூருக்கு மக்கள் எல்லாம் ரெடியா இருக்காங்க, நீங்க சாஸ்திரால அங்க ப்ரொஃபஸரா இருக்கீங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு நல்லா கூட்டு போலாம், நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க டிராவலுக்கு அப்படின்னாரு. பண்றேன்ப்பா அப்படின்னு. இன்னைக்கு என்ன ஆச்சு, கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சனீஸ்வரன் கோயிலுக்குலாம் எல்லா டூரு எல்லாம் நீங்க எங்க வேணாலும் போலாம், ஏசி இது. என் ஃப்ரெண்டு அங்க ஸ்பீச் கொடுக்குறாரு, கூட்டு போற வேலையை பாக்குறாரு, யோகா டீச்சர். அவர் யோகா டீச்சரு, காத்தால இன்னைக்கு டிராவலுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இது என்ன ஆச்சுன்னா அந்த நண்பரை அந்த டிரைவர் கண்டக்டருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். RCM ராமன் பேரு. அந்த நண்பர் யோகா டீச்சரா காத்தால பண்ண வேண்டியவர் சனீஸ்வரன் கோயிலுக்கு ட்ரிப்பை போட்டுட்டு அங்க இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிற டிரைவர் கண்டக்டர். அது மாதிரி இந்த கனெக்ஷன் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், கனெக்ஷன் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி ஹேவ் ஐ இம்பாக்ட். வாழ்த்துக்கள், தேங்க்ஸ் அலாட் சார். நிறைய விஷயங்களை யோசிக்க வச்சுட்டீங்க. கற்றதனால் ஆய பயன் கத்துக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லும் போது எல்லாரும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சௌக்கியமா இருந்துட்டா நோபடி வில் சீட் அஸ். அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். தேங்க்ஸ் அலாட். கில்லர்டி அப்படி திருச்சியிலிருந்து நன்றி நண்பர்களே. வாழ்க பல்லாண்டு, நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ப்போம். அறிவுபூர்வமாக பணத்தை சேர்க்க சேர்க்க அழகு, அறிவை கொடுக்க கொடுக்க அழகு. வாழ்க பல்லாண்டு. Thank you, dear Lisa. Thank you for your elaborate feedback. Savita madam, நீங்க பேசுங்க. Good morning, sir. Good morning to all. பள்ளி கல்வி, தொழிற்கல்வி தவிர பொருளாதாரம் சார்ந்த கல்வி, ஒரு ஃபினான்சியல் நாலேஜ் வந்து நமக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக ராபர்ட் கியோசாகி அவங்களோட புக்கை வச்சு சார் வந்து ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பொருட்களில் முடங்கி கிடக்கக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கத்துக்கும் கடனுக்கும் தான் சமமான ஒன்று. ஸோ அப்படி பார்க்கும்போது பணம் அப்படிங்கிறது முடங்கி கிடக்காம வளரணும் அப்படின்னா அதை நீங்கள் ஒரு சரியான தொழிலில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கும்போது அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக இருக்கும்போது உங்களுடைய பணம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னாங்க. இதையே தான் அப்துல் கலாம் ஐயாவும் சொன்னாங்க. இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து வளரணும், நாடு வல்லரசாகணும் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்தை ஒட்டி இன்னைக்கு இந்த செஷன் மிகச்சிறப்பாக ஐயா அவங்க கொடுத்திருந்தாங்க. அதற்காக மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா, மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சவிதா மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுத்தா கை உயர்த்தலாம். அருணகிரி சார், நீங்க பேசுங்க. குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் பிரசன்ட் சார். சார், இந்த பணம் அப்படின்றது அடிப்படையில் தேசம், ஞானம், கல்வி, ஈசன், பூசை எல்லாம் காசுக்கு முன் செல்லாதடி குடம்பாய். அரசர் முதல் ஆண்டி வரை ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன், கையில வாங்கினம் பையில போட்ட காசு போன இடம் தெரியல. கதவை சாத்தடி, கையில் காசு இல்லாதவனா இருந்தால் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடி. இப்படி பணம் நோ மணி நோ அணி, காசு பணம் துட்டு மணி. இப்படி பணம்ன்றது ஒரு ஆற்றல் அடிப்படையில. இந்த பணம் வந்து எல்லாருக்குமே தேவை. ஏன் வந்து எல்லாருக்கிட்டையும் பணம் வரல, அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது இன்னைக்கு செஷனு. அதை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது கண்டிப்பா இந்த அடிப்படை தேவைகள், பினான்சியல் ஃப்ரீடம் ஆகட்டும், நல்ல நம்ம வளர்ச்சி, அபரிதமான வளர்ச்சி ஆகட்டும், அது வந்து சேரும் அப்படின்றதான் இன்னைக்கு செஷன்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நட்புலரி. நன்றி அருணகிரி சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நாகவல்லி மேடம், நீங்க பேசலாம். நட்புலரின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ். அதாவது பணம் வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா அதை எப்படி சேமிக்கணும், எந்த அளவுக்கு செலவு பண்ணணும், அது எப்படி இருந்தா நம்ம பணக்காரன் ஆகலாம், நம்ம பணம் எதெல்லாம் நம்ம எப்படி செலவு பண்ணி அதை எப்படி சிக்கனமா சேமிச்சு இது பண்றதுன்னு தெரியும். ஆனா மார்க்கெட்டிங் ஃபீல்டு எல்லாம் அவ்வளவு தூரம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் உங்க மூலமா கத்துக்கிட்டோம். நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸலன்ட் சார். எங்களை போல ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் நிறைய தெரியாது. இந்த பணத்தை பத்தி ஃபீல்டிங்ல ஏதோ சார் சம்பாரிச்சு கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு செலவு பண்ண மட்டும் தான் தெரியும். மற்றபடி இவ்வளோ ஒரு எளிமையா எங்களுக்கு ஒரு கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் சார். நன்றி மேடம் உங்கள் ஃபீட்பேக்கு. நீங்கள் வந்து ஹோம் மேக்கரில் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு, உங்கள் திறமைகளை வச்சு நிறைய குழந்தைகளுக்கு நிறைய வகுப்பு கொடுக்குறீங்க. அதில் அடுத்த நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்துட்டீங்க நீங்கள். தேங்க்யூ. யோகநாதன் சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு சூரியநாராயண ஐயா அவர்கள் ஃபினான்ஸை பற்றி பேசினாரு, எப்படி பணம் சம்பாதிக்கின்றது, அந்த புத்தகத்தில் என்ன படித்தேன். இன்னைக்கு வந்து நாங்கள் வாழ்ந்த காலம்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நெட்வொர்க்கில் எதுவுமே இல்லை. எங்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்திங்க அப்படின்னு தான் எனக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். வாய்ப்பை பயன்படுத்த முடியலனாலும் வாய்ப்பை நாம தான் உருவாக்கணும். வாய்ப்பே வரலனாலும் நாம தான் வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நல்ல ஆழமா சொன்னாரு சாரு. ரொம்ப நல்லா இருந்தது. கையில வாங்கினேன் பயிர போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கினேன் பயிர போடல, காசு போன இடம் தெரியல. என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, என்ன சொல்றதுன்னு புரியல. கையில வாங்கினேன் பயிர போடல, காசு போன இடம் தெரியல. ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ லவ்நாத் சார். வேறு யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய ஏற்புரை எடுத்துக்கோங்க. வீரசேரன் சார் திருப்பி கை உயர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் வாய்ப்பளித்ததற்கு மிக மிக நன்றி ஐயா. சீலர் ஐயா சொன்னப்ப ஆரம்பிச்சு இந்த 10 பாயிண்ட் சார் சொன்னதையும் அப்படியே சொன்னாங்க. அதுல பாயிண்டா சொன்னது பணம் உள்ளவரை மனம் புரிதல். இதை மட்டும் இதுக்கு நகைச்சுவைக்காக சொல்லிக்கிறேன். அதுல வந்து ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கும் நம்ம ரொம்ப யூஸா இருக்குமோ அப்படின்னு நகைச்சுவைக்காக சொன்னாலும், எனது மாமனார் மாமியார் அவர்கள்லாம் இன்றும் எனக்கு அவங்க பொழிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அன்புக்கு இணையா அதுதான் சொத்தா எடுத்தா கோடின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதோட ஒரு செய்திக்காக மட்டும் நான் சொல்றேன், அது உண்மையா இருக்காங்கிறத நீங்க தான் வெரிஃபை பண்ணி சொல்லணும். முகமதியர் சகோதரர்கள்ல பெண்களுக்கு தான் வரதட்சணை கொடுத்து பணத்தை கொடுத்து திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிற ஒரு முறை. பெண்களுக்கு தான் அந்த பொருளாதாரத்துல உதவி பண்ணி திருமணம் புரிஞ்சுக்கிறதுங்கிறது. அதே மாதிரி இலங்கையில இங்க வந்து பெண்கள் வாழ்ற மாதிரி மணமகன் தான் பெண்கள் வீட்டுல போய் வாழணும் அப்படிங்கிற முறை அங்க இருக்குங்கிறது. இதை 2 பேர் மற்ற வகுப்புல கூட நீங்க இது என்னங்கிறத சொல்லலாம், காரணத்தை சொல்லி. நன்றி ஐயாவுக்கு. மீண்டும் புலிங்கர் அவர்களுக்கு மிக நீண்ட நன்றியை கூறி அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி வீரசேரன் ஐயா. நம்ம மெசேஜஸ்ல யார் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்றதை படிச்சுட்டு அவர்கிட்ட ஏற்புரை கொடுத்துடலாம். லாவண்யா மேடம், வெரி நைஸ் செஷன், தேங்க்யூ சார், ஹேவ் எ நைஸ் டே அப்படி போட்டிருக்காங்க. டிஆர்வி சார் தேங்க்யூ டு ஆல் மணி வேல்யூ டிப்ஸ்னு அவங்களுடைய லிங்க் அனுப்பியிருக்கிறாங்க. ரம்யா கமராய், லாட்ஸ் ஆஃப் லேர்னிங்ஸ் அப்படின்னு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் செஷன் அப்படின்னு ராயல் சூர்யா நாராயணன், தேங்க்யூ ஸோ மச், அவர் திருப்பி பதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. Eknaran sir, good morning to all. It's a valuable session and even through high management knows everyone. Today's session is a reminder அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி தெரிவித்து, நம்ம நித்யாதேவி மேடம் லைனில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க.
கொடுத்துட்டு சாருக்கு ஏற்புரை கொடுக்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எனக்கு என்ன பேசுனாங்கன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கு. பணம் மட்டும் கேக்குது. யார் பேசுறாங்கன்ற லோகநாதன் ஐயா சொன்னோன்னு தான் கேட்டுச்சு. இப்ப எனக்கு பணம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப தேவை. அப்ப நாங்கெல்லாம் இருந்தப்ப என்னடா பணம், பணம் தேவையில்லடா அப்படின்ற மாதிரி. ஆனா குணம் குப்பையில பணம் பந்தியில அப்படின்னு. ஆனா குணமும் தேவை, பணமும் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். சோத்தை வைக்கும் போது நம்ம வந்து குணமா வச்சாதான் பணம் பந்தியில என்ற சொல்ற மாதிரி குணமும் பந்தியில தான் இருக்கணும். ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்ப அவசியம், வேணும்னு தான் நினைக்கணும். அடுத்தால பணம் தான் வேணாம், நம்ம பணம் நமக்கு வேணும் தான். நம்ம அதுக்காக தான் உழைக்கிறோம். நம்ம பணம்னு சொல்லி காகிதமா பார்த்தா என்ன படுத்துறது, ஆயுதம் அது. எது நிறைய பேர் சூலாயுதமா சொல்லி கொடுத்துட்டாங்க, இது தப்பு அப்படின்னு. இப்ப நான் ரொம்ப பிள்ளைங்களுக்கு ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ல ராபர்ட் கியோஸ்கி அப்படின்னு டக்குன்னு ஒரு வார்த்தை கிடைச்சனால பிடிச்சிக்கிட்டு வர்றேன். அந்த புக்கான்னு தெரியல. ரிச் டாட் புவர் டாட்ன்னு தான் நினைக்கிறேன். அப்பா அப்பா எல்லா அப்பாவும் சேர்த்து அப்பான்னு சொல்லுங்க. எனக்கு கன்ஃபியூஷன், இந்த இடத்துல என்ன ஆத்தரு அம்மாவுக்கு 2 அப்பாவை சொல்றாரு, இன்னும் புரியல. ஏன்னா ஒரு அப்பா வந்து நல்ல பணக்காரரா இருக்காரு, ஒரு அப்பா வந்து ஏழையா இருக்காரு. அந்த அந்த பசங்களை கூப்பிட்டு அந்த பசங்க சொல்லுவாங்க, அந்த இதுல ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா, சார்ட் போட்டு சொல்லுவார் அந்த புக்கில். இன்னுமே படிச்சு முடிக்கலைங்க. சும்மா டிரான்ஸ்லேஷனுக்கு தான் எடுத்தேன், ஆனாலும் இன்னும் முடிக்கல. நல்ல தேவையான ஒரு கருத்துரு. இந்த புக்கை வந்து வந்து விவேக்ராஜ் ஐயா வந்து இன்னொரு தளத்துலையும் பேசினாரு, நம்ம தமிழமுது தளத்துலையும். ரொம்ப அருமையா பேசிட்டு இருந்தாரு. அடுத்து எனக்கு இன்ட்ரோ பண்ணது வந்து விவேகானந்தன் சார் தான் இன்ட்ரோ பண்ணாங்க. ஒரு ஒரு 3 புக்கு படிச்சா போதும், மற்ற இந்த புக்கு கூட தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு கூட புத்தகங்கள் இருக்குன்னா அதுல ஒன் ஆஃப் த புக்கு இந்த புக்கு. ஏன்னா ஃபினான்ஷியலா நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுல ரொம்ப நல்ல புத்தகம் இந்த புத்தகம் தான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை இன்னைக்கு பேசின ஐயாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், நானு கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், தூங்கிக்கிட்டே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியா இப்போ ஒலை வேற வைக்காம ஒலை வைக்கிறதான்னு நம்மளுக்கு பாருங்க, பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. மென்மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா பணம் ரொம்ப பெரிய விஷயம். நான் நேற்றைய ஒரு விழாவுக்கு போனப்போ கூட யாரு வந்து பணத்தோட வந்தாங்களோ அவங்கள தான் ரொம்ப ட்ரீட் பண்ணாங்க. ஆனா பணத்தோட போகாதவங்க வந்து வெறுமனே வரல, அவங்களும் வேற ஒரு விஷயங்களை சுமந்துக்கிட்டு போனாங்க. ஆனாலும் அங்க கொஞ்சம் மரியாதை குறைச்சலா தான் இருந்துச்சு. அந்த இதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபீல் ஆனவங்களும் இருந்தாங்க அந்த இடத்துல, பார்த்தேன். அதனால கொஞ்சம் நம்ம உழைப்பு அப்படின்றதான் அந்த காகிதம். அந்த உழைப்பை கொஞ்சம் இது பண்ணுங்க. இல்ல அவமானமா படுத்தவே இல்லை யாருமே யாரையும். நம்மளா நினைச்சுக்கிட்டா தான் உண்டு. ஆனா ஈக்குவல் பார்க்கும்போது கொஞ்சம் இது 98 மார்க், அது 100 மார்க் கிடைச்சிச்சு. ஆனா இதுவும் ஃபர்ஸ்ட் மார்க் தான், இந்த குணமும் ஃபர்ஸ்ட் மார்க் தான். அதனால மனம் தளர வேணாம், அவன் அப்படியே செல்லுவான். பணம் பையில இருந்தாத்தே நண்பர்கள் கூட பக்கத்துல, வேணா கஞ்ச பையன் அருமா ஒரு காப்பி வாங்கி தருவானா அவன் அப்படின்னு நம்ம கிட்ட டீ கடை பெஞ்சுக்கிட்ட பேசிடக்கூடாது. நம்ம லாஸ்ட் பெஞ்சா இருந்தாலும் பக்காவா அப்படியே செம்மையா ஜோரா போகணும். ஓகேவா? என்ன சார், வந்துருவான் ஆப்பிளோட, வந்துருவான் அந்த முறுக்கோட. கவலைப்பட வேணாம், ஏதாவது வாங்கிட்டு போங்க பிள்ளைங்களுக்கு. அதுவும் குறிப்பா வந்து ஏதாவது வீடுகளுக்கு போனா கண்டிப்பா ஏதாவது ஒரு பாப்பா இருக்கான்னு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க. அதுக்கான ஒரு ஊதியம். நான் சம்பாரிச்ச காசுப்பா இது. இந்த அது ஒரு பாட்டி கையில வச்சிருந்துச்சு, ஒரே ஒரு ஈவெண்ட், ஒரு 2 செகண்ட்ல. என்னம்மா காசை கசக்கி கொடுக்குற, உன்னோட ரோதனையா இருக்கு, இதான் இப்படி கசக்கி வச்சிருக்க அப்படின்னு ஆட்டோல இறங்குனப்ப ஒரு கிழவிய பார்த்து ஒரு பையன் கேட்கிறேன். பக்கத்துல போனேன், தம்பி தம்பி. அந்த கிழவி என்ன சொல்லுதுன்னா, என் மவன் கொடுத்தது அப்படி சந்தோஷமா சொல்லுது. நான் போய் என்ன சரிம்மா அந்த பையன்கிட்ட சொன்னேன், தம்பி அயன் பண்ணா எரிஞ்சிரும்பா, விட்டுரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு விஷயம் நம்ம வந்து என்ன பண்றோம்,
அந்த பணம் வர்றதுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்றது வேணா சொல்லுங்க. ஆனா பணம் வேணாம்னு சொல்லி கொடுக்காதீங்க. எல்லா புருஷனா ஆண்கள் எல்லா புருஷனும் அவங்கவுங்க பர்ஸை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வேலெட்டு சிறப்பா இருந்தாதான் நம்ம தூக்கிட்டு போகலாம் நிறைய இடத்துக்கு. உங்க வேலெட்டை பார்த்தாவே உங்க முக லட்சணம் தெரிஞ்சிடும். அது சொல்லணும். அது அது பர்ஸும் அது புருஷும் அது உள்ள என்ன கரும கன்றாவி என்னன்னு எதையா என்னத்தை வச்சுக்கிட்டே இருக்க? டெய்லி உனக்கு டிக்கெட்டை சரி பண்ண மாட்டியா? அங்க உள்ள பாரு நோண்டி நோண்டி என்னென்னமோ வச்சிருக்க. கேட்டா பாஸ் கொடுத்தாரு, மொட்டை பாஸ் கொடுத்தாருன்னு என்னத்தையும் வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. பர்ஸை முதல்ல மாத்து. ஒவ்வொரு பர்த்டேக்கும் பர்ஸ் வாங்கி கொடுங்க ஒய்ஃப்ஸ் ப்ளீஸ். அவங்க உங்க அத்தானுக்கு பாருங்க இன்னைக்கு பர்ஸை. அக்கா நீங்க கைப்பை எடுத்துக்கிறதுக்கு பதிலா சாக்கா எடுத்துக்கிட்டு வாங்கக்கா. சாக்கு பை. சாக்கு பை தானே, நான் புருஷன் எடுத்துட்டே போக மாட்டேனே பர்ஸை. எங்கேயாவது ஒரு சின்னதா போன் இருக்கா அதுக்கு ஓடவுல ஒரு 2 காசு வச்சிருப்பேன். இல்லைன்னா ஜிபே நோபே அப்படின்ட்டு ஒடியாந்துருவேன். ஜிபே ஃபோன்பே கூட சொல்ல மாட்டேன், நோபே. நீ முடிஞ்சா காசு போடு, இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டு ஒடியாந்துருவேன். அப்படிதான். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் என்னை உருக்கிச்சு. நல்லா பணத்தை பத்தி பேசியிருக்கீங்க. சிறப்பு. மென்மேன் வளர வாழ்த்துக்கள். நன்றி. உங்களை முந்த வரைபடுவது உங்கள் நித்யாதேவி. நன்றி. நன்றி. வாய்ப்பு இருக்கு நண்பரே. நன்றி மேடம். அருமையான ஒரு தகவலும் சொல்லிங்க. ஆக்சுவலி என்னன்னா பணம் வந்து ஒரு ஒரு சபையில வந்து பணம் இருக்கிறவங்க முக்கியத்துவம் பெறுறாங்க, உண்மைதான். என்ன காரணம் அப்படின்னா அந்த அவங்க கொடுத்த அந்த பணமோ ஒரு ஸ்பான்சர்ஷிப்லேயே தான் அந்த ப்ரோக்ராமே வலுவாக நடக்குது. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தான் கொடுப்பாங்க. நான் வந்து டோட்டலாக பணம் இல்லாத சூழல்லையும் இருந்திருக்கிறேன். வேணுங்கிற பொருள் எல்லாம் கிடைச்ச ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சார் சொன்ன இதுலேயே இருக்கிறேன். இப்போ 2 நிகழ்வும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பணம் முக்கியம்தான். பணம் மட்டுமே முக்கியம் கிடையாது. பணத்தால் வாங்க முடியாத பல விஷயங்கள் இன்னும் உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம நட்பு மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிவித்து சூர்யா சார்கிட்ட ஏற்புரைக்கு அனுப்புகிறேன். நன்றி. ஃபீட்பேக்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த நிமிர்ந்த நில் படம் ஞாபகம் வருது. அதில் அந்த கோபிநாத் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். நான் இப்போ உங்கள் முன்னாடி ஒரு தீக்குச்சி தான் நான் பொருத்தி போட்டிருக்கேன். அதை நீங்கள் தீப்பந்தா மாற்றுவீங்களோ இல்லை அதை பெருசாக ஒரு கொழுந்து விட்டு எரிய வைப்பீங்களோ அது உங்களோட கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத ஃபீட்பேக் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ தூரம் நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்க. ப்ளஸ் நான் கொடுத்த விஷயத்தோட ஃபீட்பேக்கில் நான் அதிகமான விஷயம் எடுத்துக்கிட்டேன். ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இது போக இங்கே நாம் ரொம்ப பேர் இருக்கோம். நம்மளுடைய குழந்தைகள் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை காலேஜ் முடிச்சிருந்தாங்கனாலும் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அவங்களோட கலந்துக்க வைக்கிறதுக்கு நம்ம குமரேசன் சார் எப்படி என்னைய வந்து ஒரு 5வது முறையாக நான் வந்து ரயிலா ஃபேக்கல்ட்டியாக போகிறேன்னு சொன்னாலும் அதே மாதிரி அவருமே வந்து 4 முறைக்கு மேலே வந்து ரயிலா ஃபேக்கல்ட்டியாக வந்திருக்காங்க என் கூட. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். ஸோ வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. மீண்டும் நட்புள்ளி மற்றும் திரு குமரேசன் சார் அவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சூர்யா சார். இன்று நம்முடைய கலந்து கொண்டு ஃபினான்ஸ் சம்பந்தமான ஒரு புரிதலை ஏற்படுத்திய சூர்யா சாருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறோம், வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். இன்று நம்முடைய கலந்து கொண்டு ஃபீட்பேக் மூலமாகவும் நிறைய பாயிண்ட்ஸையும் கொடுத்த அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. கலந்து கொண்டவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். சூழ்நிலை காரணமாக கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் ஒரு ஆளுமையுடன் இதே தலைப்பில் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நண்பன் ரமேஷ். நன்றி.